திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பொத்தப்பி அப்படின்ற ஒரு மலை நாட்டில் உடுப்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் வேடர் குலத்தை சேர்ந்த நாகன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அந்த வேடர் குலத்துக்கே அவர் தான் தலைவராகவும் இருக்கார். அவரோட மனைவியோட பேர் தத்தை. ஆனால் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டு அவங்க குலதெய்வமாகிய முருகபெருமானுக்கு நிறைய நேர்த்திக்கடன் செலுத்தி விழா எடுத்து வேண்டிக்கிறாங்க. முருகபெருமானுடைய கருணையினால் நாகனுக்கும் தத்தைக்கும் அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே தூக்கிட்டு வந்து நாகனோட கையில் அந்த குழந்தைய கொடுத்ததும் குழந்தை நல்லா வெயிட்டாக இருந்துதான், அதாவது தின்னு இருந்துதான். அதனால் அந்த குழந்தைக்கு தின்னன்னு பேர் வச்சிட்டாரு. அந்த தின்னன் தான் நம்ம கண்ணப்பர். தின்னன் வளர்ந்ததும் தின்னனுக்கு வில் பயிற்சி, வால் பயிற்சி, வேல் பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா வேடர்கள் இல்லை, அவங்க வேட்டைக்கெல்லாம் போகும்போது இந்த வில் பயிற்சி, வேல் பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே மிருகங்களை வேட்டையாட முடியும். அதனால் எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. தின்னன் பார்க்குறதுக்கு அப்படியே பலசாலியாக இருக்கிறாரு. ஒரு நாள் வேடர்கள்லாம் வந்து அந்த வேடர்களுடைய தலைவனாகிய நாகன்ட்ட, நம்ம கொஞ்ச நாளாக வேட்டைக்கே போகாததுனால நிறைய காட்டு மிருகங்கள் எல்லாம் நம்ம குடியிருக்கிற நம்ம வீட்டு பக்கம் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் வாங்க நம்ம வேட்டையாட போகலான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நாகன், எனக்கு வயசாகி போச்சா, அப்படி ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாட முடியல, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் பையனுக்கு 16 வயசு ஆகிப்போச்சு, அவனும் பார்க்க பலசாலியாக இருக்கிறான், எல்லா பயிற்சியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இதுக்கு மேலே அவனை வந்து தலைவராக்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேடர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், தின்னனும் ரொம்ப திறமைசாலி தானே, பலசாலி வேற, நம்மளை நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு நல்ல நாளில் தின்னனுக்கு தலைவர் பதவியும் கொடுத்துட்டாங்க. தலைவர் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு தின்னன் கன்னி வேட்டைக்கு போகணும். அதனால் தின்னனை கன்னி வேட்டைக்கு அனுப்புகிறாரு நாகன். தின்னன் கூட தின்னனுக்கு மெய் காவலாளியா நானன் காடுன்னு 2 பேர்த்த அனுப்புறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேடர்களையும் அனுப்புகிறாங்க. எல்லாரும் வேட்டைக்கு போகிறாங்க. கண்ணில் பார்த்த மிருகத்தை எல்லாமே அப்படியே வேட்டையாடி கொண்டு குவிக்கிறாங்க. தின்னனோட கண்ணில் ஒரு காட்டு பண்ணி படுது. அந்த காட்டு பண்ணியை எப்படியாவது நம்ம வேட்டையாடினு தின்னன் துரத்துறாங்க. அந்த காட்டு பண்ணி வேகமாக ஓடுது. தின்னன் அந்த பண்ணியை துரத்திட்டே ஓடுறாங்க. இதை பார்த்த நானனும் காடனும் தின்னனோட மெய் காவலாளி இல்லை, தின்னன் கூடயே ஓடுறாங்க. இப்போ 3 பேரும் இந்த காட்டு பண்ணி துரத்திட்டு ஓடுறாங்க. அவங்க எவ்வளோ அம்பு எய்தும் அந்த அம்புக்கெல்லாம் சிக்காத காட்டு பண்ணி வேகமாக ஓடுது. அந்த மலையே விட்டு அடுத்த மலையில் போய் அப்படியே கொஞ்சம் சோர்வாக நிற்கிற சமயத்தில் தின்னன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வால் எடுத்து ஒரே வெட்ட அந்த காட்டு பண்ணியை வெட்டிட்டாரு. காட்டு பண்ணியும் செத்து போச்சு. அப்போ 3 பேர் வந்து மூச்சு வாங்க அப்படியே நிற்கிறாங்க. அப்போ நானனும் காடனும், இவ்வளோ தூரம் ஓடி வந்தது, எனக்கு ரொம்ப பசியாகவும் இருக்குது, தண்ணி தாகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தின்னன், எனக்கு கூட தான் அப்படி பசியாகவும் தண்ணி தாகமாகவும் இருக்குது, இங்கே ஏதாவது பக்கத்தில் ஆறு ஓடுதா, போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரா. அப்போ நானன், ஆமாம் இங்கே பக்கத்து மலையில் தான் பொன்முகலி ஆறு ஓடுது, சூப்பராக இருக்கும் தண்ணி, நானும் உங்கள் அப்பா வந்து அங்கே போய் தண்ணி குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தின்னன், சரி சரி வாங்க, இந்த காட்டு பண்ணி 2 பேர் தூக்கிட்டு வாங்க, அந்த ஆத்தங்கரையில் போட்டு அங்கேயே சுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொன்னதுனால நானும் காடனும் அந்த காட்டு பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஆத்தங்கரைக்கு போயிட்டாங்க. ஆற்றுல தண்ணி குடிக்கிற நேரத்தில் அந்த மலையை பார்க்குறாரு. திருக்காலத்தி மலையை பார்த்த உடனே, அடா என்ன அப்படியே அருமையாக இருக்குது இந்த மலை, அப்படியே பார்க்கவே ரம்யமாக இருக்குதே அப்படின்னு அவர் சொல்லும்போது நானன்னு சொல்கிறாங்க, அந்த மலைக்கு மேலே குடுமி தேவர் இருக்காரு, அவர் இன்னும் ரம்யமாக இருப்பார், அருமையாக இருப்பார் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அப்படின்னா அவர் போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு தின்னன் கேட்டாரா. அதுக்கு நானும் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி காடனை பார்த்து, நீ வந்து பக்குவமாக இந்த பன்னிக்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சிரு, நெருப்பு மூட்டி வச்சிரு, நாங்கள் மேலே போய் அந்த குடுமி தேவரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம், அப்புறம் சுட்டு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானனும் தின்னனும் இப்போ அந்த மலை ஏறுறாங்க. மலை ஏற 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 தின்னனுக்கு ஏதோ லேசாக இருக்க மாதிரி இருக்குதான் உடம்பெல்லாம். அப்போ நானன்ட்ட சொல்கிறாங்க, என்னமோ தெரில, இந்த மலை ஏற ஏற அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படியே மனசே லேசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இருக்காதா குடுமி தேவர் அங்கே இருக்காருல்ல அப்படின்னு சொன்ன உடனே, சரி வாங்க வாங்க சீக்கிரம் போய் இந்த குடுமி தேவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே மலை ஏறுறாங்க. மலை ஏறி அங்கே பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது.
அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே திண்ணனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நெருங்கிய நண்பரை ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்து திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை விட பன்மடங்கு சந்தோஷம் வந்துச்சு திண்ணனுக்கு. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு சிவலிங்கத்தை. இங்கே தான் இருக்கீங்களா? இந்த காட்டில் தனியாக இருக்கீங்களா? இந்த காட்டில் சிங்கம், புலி, கரடி மாதிரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமே, அதுங்களாம் வந்து உங்களை தாக்கிட்டா என்ன பண்ணுறது? இப்படி தனியாக இருக்கீங்களே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு புலம்புறாரு. அப்புறம் பார்க்கும்போது சிவலிங்கத்துக்கு மேலே பூவெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் இவங்க மேலே பூவெல்லாம் இருக்குது அப்படின்னு திண்ணன் நானன்ட்ட கேட்கும்போது நானன் சொல்கிறாரு, நானும் உங்கள் அப்பாவும் ஒரு நாள் இவர் வந்து பார்க்க வந்தோமா, அப்போ தலையில் குடுமி வச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வந்து இவர் மேலே ஊற்றுனாரா, அப்புறம் பூவெல்லாம் போட்டார், அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதையும் வச்சார், அப்புறம் வாயில் என்னமோ மொனன்னு எதையோ சொல்லிகிட்டு இருந்தார். சிவகோச்சாரியார் மந்திரம் சொல்கிறது தான் இப்படி மொனன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் நானன். அப்புறம் மொனன்னு எதையோ சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் மாட்டுக்கு போயிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இப்போ திண்ணன் நினைக்கிறாரு, ஓ இதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்போ நாமளும் இவருக்கு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கீழே காடன்ட்ட அந்த காட்டு பன்னியை சுடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்க சொன்னோம்ல, நம்ம போய் அந்த பன்னிக்கறியை சுட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம குடும்பத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வர்றாரு. சிவலிங்கத்தை விட்டுட்டு அப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஐயோ உங்களை விட்டுட்டு நான் எப்படி இப்போ உங்களை பிரியத்துக்கே எனக்கு மனசே வரல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. அப்புறம் நான் போனால் தானே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட முடியும், நீங்கள் வேறு பசியாக வேறு இருப்பீங்களே, நான் போயிட்டு வந்துட்டுமா, போயிட்டு சீக்கிரம் வந்துட்டுமா அப்படின்னு அவர் மாட்டுக்கு பேசிக்கிட்டு அப்புறம் போகிறாரு. போனவர் திரும்பி போய் சிவலிங்கத்தை பார்த்த உடனே திருப்பி ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. உங்களை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசே வரல, நான் எப்படி போகிறது, நான் போனால் தானே சாப்பாடு கொண்டு வர முடியும், ஆனால் நான் போயிட்டுனா நீங்கள் தனியாக இருப்பீங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி சரி நான் போனாப்பில் சீக்கிரம் வந்துடுறேன், உங்களுக்கு பசிக்கும்ல, நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது, நான் போய் சீக்கிரம் அந்த காட்டு பண்ணி கறியை பத்திரமா சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கில் விறுவிறுன்னு கீழே இறங்கி போகிறாரு. இதெல்லாம் பார்த்த நானனுக்கு இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு. திண்ணன் ஆத்தங்கரைக்கே போயிட்டாரு. அங்கே அந்த பன்னிக்கறியை நல்லா பதமாக வெட்டி சுடுற பதத்துக்கு வச்சுட்டாங்க காடன். அப்புறம் நெருப்பு மூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ திண்ணனை பார்த்த உடனே காடனு, வாங்க வாங்க பாருங்கள் நல்லா பதமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்க சுட்டு சாப்பிட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காடன் சொல்கிறாங்க. காடன் சொல்கிறதுக்கு எதையும் காதில் வாங்குற மாதிரியே தெரியல திண்ணன். அவர் வாக்கில் வந்து அந்த பன்னிக்கறியை பக்குவமாக சுட்டு வாயில் போட்டு பார்க்குறாரு. நல்லா மெதுன்னு இருக்கிற கறியாக அங்கே காட்டில் இருக்கிற இலையை பறித்து தொன்னையாக்கி அதில் துப்பிக்கிட்டாரு. கொஞ்சம் சரியில்லாத கறியை கீழே துப்புறாரு. இதை பார்த்த நானும் காடனும் இவருக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தார், அவரும் பசியில் இருக்கார், நம்மளும் பசியில் இருக்கோம், அவரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல, நமக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சுட்ட கரையை வாயில் போட்டு பார்த்து நல்லா இருந்தால் தொன்னையில் போடுறாரு, நல்லா இல்லைன்னா கீழே துப்புறாரு, இவரும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காடன் அப்படியே கேட்கும்போது நானன் இவர் குடும்பத்தேவரை பார்த்ததுலேருந்து இப்படி தான் இருக்கிறாரு, என்னாச்சோ தெரியல, நம்ம என்ன சொல்லியும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம பேசுகிறத காதிலே வாங்க மாட்டேங்கிறாரு, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போய் அவருடைய அப்பாட்ட சொல்லி அவர் வந்தால் தான் இவர் வீட்டுக்கு வருவார், வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க போனதை கூட கண்டுக்கல திண்ணன். வேணுங்கிற கடியை சுட்டு எடுத்துக்கிட்டு அது ஒரு கையில் வச்சுக்கிட்டாரு, ஒரு கையில் வில்லு அம்பும் வச்சுக்கிட்டாரு. நேராக பொன்முகலி ஆற்றுக்கு போய் வாயில் தண்ணியை நல்லா அடக்கி வச்சுக்கிட்டாரு. அங்கே காட்டுப்பூ பூத்திருக்குல்ல அதெல்லாம் பறித்து தலையில் சொறி வச்சுக்கிட்டாரு. வேகமாக மலைக்கு மேலே ஏறி போகிறாரு. அங்கே போய் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வாயில் வச்சுருக்கிற தண்ணியை உமிழ்ந்துட்டு தலையில் வச்சுருக்கிற பூவெல்லாம் எடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே வச்சுட்டு சிவலிங்கத்துக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்த கறியை வச்சு சாப்பிடுங்க குடும்பத்தவரே, சூப்பராக இருக்கும், நானே மென்று பார்த்து ருசியான கறியாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், சாப்பிடுங்க அப்படின்னு சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. நானும் காடனும் நாகன்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நாகன் வந்து திண்ணனை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் திண்ணன் அவங்களோட பேச்சை கேட்குறதாவே இல்லை. இதுக்கு மேலே இவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நாகனும் இறங்கி போயிடுறாங்க. இரவு பொழுது வந்துடுச்சு. இப்போ திண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு மிருகம் வந்து நம்ம குடும்பத்தேவரை தாக்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வில்லும் அம்பு எடுத்துக்கிட்டு விடிய தூங்காமல் காக்கிறாரு. விடிஞ்சதும் சிவலிங்கத்துக்கிட்ட குடும்பத்தேவரே நீங்கள் பத்திரமா இருங்க, நான் போய் உங்களுக்கு மிருகங்களை வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வரேன், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடத்துக்கு போயிட்டாரு. திண்ணன் போனதுக்கப்புறம் வழக்கமாக சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற சிவகோச்சாரியார் அங்கே பூஜை பண்ண வராரு.
அவர் மாமிசத்தை பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது என்ன, அது இப்படி சிவலிங்கத்துக்கு முன்னாடி இப்படி மாமிச துண்டாக இருக்கே, இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத வேடர்கள் பண்ண வேலையாக இருக்கும். இது நீங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க சிவபெருமானே, உங்கள் முன்னாடி தானே இதெல்லாம் நடந்தது, இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு மனசு ரொம்ப வேதனையோடு புலம்பிட்டு அந்த மாமிச துண்டெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் போய் பொன்முகிலி ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து பரிகார பூஜை பண்ணுறேன்னு பரிகார பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு மன கஷ்டத்தோடையே கீழே போகிறாரு. சிவகோச்சாரிய கீழே போன உடனே திண்ணன் அவங்க வேட்டையாண்ட மிருகத்தை எல்லாத்தையும் சுட்டு வழக்கம் போல் மென்று பார்த்து நல்ல கறியாக ஒரு தொன்னையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பொன்முகிலி ஆற்றுல போய் அப்படியே வாயில் தண்ணியை மொண்டு அடக்கி வச்சுக்கிட்டாரு, தலையில் காட்டுப்பூவெல்லாம் சொருகி வச்சுக்கிட்டாரு, ஒரு கையில் வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு நேராக சிவலிங்கத்துக்கு வந்து சிவலிங்கத்துக்கு மேலே அந்த தண்ணியை உமிழ்ந்துட்டு தலையில் வச்சுருக்கிற பூவெல்லாம் எடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த கறியை சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சு, குடுமி தேவரே இன்னைக்கு மான் மர்றை இந்த காட்டுப்பண்ணி எல்லாத்தையும் நல்லா வேட்டையாடி நல்லா பக்குவமாக சுட்டு தேனெல்லாம் ஊற்றி நல்லா ருசியாக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன், நேற்றை விட இன்னைக்கு இன்னும் ருசியாக இருக்கும், சாப்பிடுங்க குடுமி தேவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. இரவு பொழுதானோடனே வில்லு அம்பு எடுத்துக்கிட்டு தூங்காமல் சிவலிங்கத்துக்கு காத்துட்ருக்கிறாரு. பொழுது விடிஞ்சதும் சிவபெருமான்கிட்ட குடுமி தேவரே பத்திரமா இருங்க, நான் சீக்கிரமே போய் வேட்டையாடி உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணன் கீழே போனதும் வழக்கம் போல் அந்த சிவகோச்சாரியார் சிவபூஜை செய்கிறதுக்கு மேலே வந்து பார்க்குறாரு. இன்றைக்கும் அது மாதிரியே மாமிச துண்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிவபெருமானே உன் கண்ணு முன்னாடி தானே நடக்குது, இதெல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசளவில் வேதனைப்பட்டுட்டு வழக்கம் போல் அந்த மாமிச துண்டு இருந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்து பரிகார பூஜை செஞ்சுட்டு சிவபூஜையும் செஞ்சு முடிச்சுட்டு மன வருத்தத்தோடு போகிறாரு. இது மாதிரியே தொடர்ந்து 5 நாளும் இப்படியே இருக்குது. 5ஆவது நாள் சிவகோச்சாரியார் சிவபெருமானுக்கு பூஜை பண்ண வரும்போது அந்த மாமிச துண்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. இறைவா, 1 நாளா 2 நாளா இப்படி 5 நாளாக இதே மாதிரியே நடக்குது, இது உன் கண்ணு முன்னாடி தானே நடக்குது, இதை பார்த்துட்டு நீ ஏன் சும்மா இருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் தாங்க முடியல, மனவேதனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன் முன்னாடி யார் தான் இப்படி மாமிச துண்டெல்லாம் இப்படி போட்டு வைக்கிறாங்களோ நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, அவங்கள ஒரு வழி பண்ண மாட்டியா, இறைவா என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த மாமிச துண்டெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து பரிகார பூஜை செஞ்சுட்டு சிவ பூஜை செஞ்சுட்டு மன வருத்தத்தோடய ரொம்ப கஷ்டத்தோடு போய் படுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் சிவகோச்சாரியருடைய கனவுல போய் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை, அது மாதிரி செய்கிறது என்னோட பக்தன் தான், அவங்க அப்படி செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன்னா என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க, அந்த அன்புக்கு வேறு எதுவுமே நிகரில்லைன்ற அளவுக்கு அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அவர் வாயிலேருந்து கீழே உமிழ்றாருல என் மேலே தண்ணி, அது என்கிட்ட இருக்கிற அந்த கங்கையை விட புனிதமாக எனக்கு தெரியுது, அவங்க தலையில் வச்சுருந்து என் மேலே வைக்கிறாங்களே அந்த பூவு, திருமாலும் பிரம்மாவும் பூஜை பண்றாங்களா தெய்வீக மலர், அந்த மலர் கூட இந்த மலருக்கு ஈடாகாது, அவங்க செருப்பு கால் என் மேல பட்டது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, என்னுடைய பையனாகிய முருகனே என் மேல கால் படுற மாதிரி இருந்தது, அவங்க வைக்கிற மாமிச துண்டு எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, தேவர்கள் யாகம் பண்ணும்போது எனக்கு முதல் பங்கு அவள் கொடுக்குறாங்க பாரு, அதை விட எனக்கு பெருசா தெரியுது, நீங்க என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு பூஜையை முடிச்சுட்டு உடனே கீழே இறங்கி வந்துடாதீங்க, அங்கேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாருங்க, அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு பெருசுன்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே சிவகோச்சாரியார் எழுந்திருச்சு, இறைவா எனக்கும் நீங்கள் காட்சி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படா பொழுது விடின்னு பார்த்துட்டு பொழுது விடிஞ்சதும் வேகமாக மலையேறி வந்து சிவலிங்கத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜையும் சந்தோஷமாக செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காரு. திண்ணன் விடிஞ்சது வேட்டையாட போயிடுவார்ல, அவர் வேட்டையாட போய் வேட்டையாடிட்டு வழக்கம் போல் அந்த கறி துண்டெல்லாம் நல்லா பக்குவமாக சுட்டு வாயில் மென்று பார்த்து நல்ல கறியெல்லாம் தொன்னையில் போட்டுக்கிட்டு சரியில்லாத கறியெல்லாம் துப்பிட்டு தலையில் நல்லா காட்டுப்பூவெல்லாம் சொருகி வச்சுக்கிட்டு ஒரு கையில் அந்த வில்லும் அம்பு எடுத்துக்கிட்டு வாயில் பொன்முகிலி ஆற்றுல இருக்கிற அந்த தண்ணியை நல்லா அடக்கி வச்சுக்கிட்டு வேகமாக மலையேறி வரும்போதே ஏதோ அபசகுணமாக அவருக்கு என்னவோ தோணுது, என்ன இன்னைக்கு ஏதோ அபசகுணமாக தெரியுதே, ஒருவேளை மேலே இருக்க குடுமி தேவருக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ, சரி நம்ம சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மலை ஏறுறாரு. ஏறி பார்த்தா அந்த சிவலிங்கத்தில் 2 கண்ணு தெரியுது, அந்த கண்ணில் வலது கண்ணில் அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு,
அதை பார்த்த உடனே ரொம்ப மனசில் வேதனைப்படுறாரு. கையில் இருக்கிற அந்த கறியெல்லாம் கீழே போட்டார், வில்லம்பும் கீழே போட்டார். அப்படியே பதிச்சு அப்படியே ஓடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் தொடச்சி பார்க்குறாரு. ரத்தம் நிற்கிற மாதிரி தெரியல. இந்த வேலை யார் பண்ணது? மனசாட்சி இல்லாதவங்க தான் இப்படி வந்து இவர் இது மாதிரி காயப்படுத்தியிருக்கணும். ஏதாவது மிருகம் வந்து காயப்படுத்தியிருக்குமோ? நம்ம போனதே தப்பு, இவரை தனியாக விட்டுட்டு நம்ம போனதே தப்பு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவருக்கு இது மாதிரி காயம் வந்து இப்படி ரத்தமாக வருதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தவர், இது மாதிரி காயத்துக்கெல்லாம் அங்கே வேடர்கள் இல்லை, ஒரு பச்சைலையை கசக்கி மருந்தாக போடுவாங்க. அங்கே ஓடி போய் அந்த பச்சைலையை பிச்சுட்டு வந்து கசக்கி கண்ணில் வச்சு பார்க்குறாரு. ரத்தம் நிற்கவே இல்லை. இவர் மனசு தாங்க முடியாத வேதனையில் இருக்குது. அப்புறம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஊனுக்கு ஊனே உற்ற நோய் தீர்க்கும் மருந்துன்ற பழமொழி ஞாபகம் வந்துதா? சரி, அப்போ இவர் கண்ணுக்கு பதிலாக நம்ம கண்ணை நோண்டி வச்சா இவரோட கண் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல. அப்படியே ஒரு அம்பை எடுத்து அப்படியே இவருடைய கண்ணை நோண்டி சிவலிங்கத்தின் அப்படியே வலது கண்ணில் அப்படியே வச்ச உடனே அந்த ரத்தம் வரது நின்று போச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு, ஆனந்தப்படுறாரு. இதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். உடனே இடது கண்ணில் இருந்து ரத்தம் வருது சிவலிங்கத்துக்கு. இதை பார்த்த உடனே அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இதுக்கான வைத்தியம் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளுடைய இன்னொரு கண்ணை நோண்டி இந்த குடுமி தேவருடைய கண்ணில் இன்னொரு கண்ணில் வச்சுட்டா ரத்தம் வருது, சரியாக போகுது. இப்போ நம்ம இன்னொரு கண்ணை நோண்டிட்டா எந்த இடத்துல குருமி தேவருக்கு கண் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? அதனால் நம்ம கால் எடுத்து அடையாளத்துக்கு வச்சுக்கலான்னு அவருடைய கால் எடுத்து சிவபெருமான் கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டாரு. உடனே அவருடைய அம்பெடுத்து அவருடைய இடது கண்ணை நோண்ட போகும்போது அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை வந்து அப்படியே கெட்டியமாக அந்த திண்ணனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நில்லு கண்ணப்பா நில்லு, நில்லு கண்ணப்பா நில்லு அப்படின்னு 3 தடவை சொல்கிறாரு சிவபெருமான். இதெல்லாம் இப்படியே மரத்துக்கு பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சிவகோச்சாரியார் பார்த்துட்டு இவ்வளோ அன்பு வைக்க முடியுமா, இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு அப்படி மெய் சிலிர்த்து இறைவனை போற்றி வணங்குறாரு. திண்ணன் குடுமி தேவரை பார்த்ததுலேருந்து 6 நாளும் சாப்பிடல, தூங்கல, இறைவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு. 6 நாளில் சிவபெருமான் கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்து தை மாதம் மிருகஷீரிட நட்சத்திரத்து அன்னைக்கு அப்படியே கைலாயத்தை கூட்டு போய் அவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. தை மாதம் மிருகஷீரிட நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நம்ம கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை. கண்ணப்ப நாயனார் மாதிரி நாமளும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை இறைவன் மேல வச்சோன்னா இறைவனோட அருள் நமக்கும் பரிபூரணமா கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். கண்ணப்ப நாயனாருக்கு திருக்காலத்தி மலையிலேயே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. காலத்திநாதரை வணங்க வர பக்தர்கள் எல்லாரும் முதல்ல கண்ணப்ப நாயனாரை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் வந்து காலத்திநாதரை வணங்கினாதான் அந்த காலத்திநாதர் முழு பலனையும் அருள்வாராம். அந்த அளவுக்கு கண்ணப்ப நாயனாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு நம்ம சிவபெருமான். நாமளும் காளஹஸ்தி போனால் முதல்ல கண்ணப்ப நாயனாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் காலத்திநாதரையும் வணங்கி 2 பேர்த்தோட அருளையும் பரிபூர்ணமாக பெறலாமா? கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.